Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So live ஆரம்பிக்கலாமா? Yes. So இப்போ லைவ்ல இருக்க எத்தனை பேர் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயோமேக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ்னு கமெண்ட் பண்ணலாம். எத்தனை பேர் பயோமேக்ஸ் அண்ட் எத்தனை பேர் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பயோமேக்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. பியூர் சயின்ஸ் ஓகே 2 பேர். பியூர் சயின்ஸ் வேறு யாராவது இருக்கீங்களா? முக்கியமாக உங்களுக்காக தான் நான் கேட்குறதே, அதனால யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பியூர் சயின்ஸ் பசங்க எத்தனை பேர் இந்த லைவில் இருக்கீங்க? 3. ஸோ இப்போ வரைக்கும் 3 பேர் தான் பியூர் சயின்ஸ் போட்டிருக்கீங்க, மற்ற எல்லாருமே பயோ தான் இல்லையா? சரி ஓகே, சிஎஸ் பயோ, நீங்களும் பயோமேக்ஸ் கணக்கு தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பசங்களா, முதல்வன் பேட்ச் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறீங்களா? இல்லைப்பா ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு இங்கிலீஷில் எடுத்தால் புரியும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ சில பேர் வந்து பியூர் சயின்ஸ் இருக்கீங்க இல்லையா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து பயாலஜி எக்ஸாம் கிடையாது, பாட்னி எக்ஸாம் மட்டும்தான் அப்கமிங்கில், கரெக்டாக? ஸோ பாட்னி எக்ஸாம் மட்டும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து அந்த 5 மார்க் கூட லைவ் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா? பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 லிங்க் வந்து நான் கொடுத்துருந்தேன், கரெக்டாக? எங்கே நேற்று கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் கிவன் டாப் 5 மார்க்ஸ் பார்ட் 1, டாப் 5 மார்க்ஸ் பார்ட் 2, ரைட்? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேம் இல்லை பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே கலந்து தானே டீச் பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு பாட்னி மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த செஷனுக்குள்ளே போனீங்கன்னா நான் நேற்று நைட் உட்காந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே டேக் பண்ணிட்டேன், இங்கே தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் நான் 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸாம் பற்றி பேச போகிறேன். அடுத்த பிட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் ஒரு ரவுண்ட் இருக்கா, அதை ட்ராக் பண்ணி நீங்கள் போகணும். ஓகே, அடுத்த பிட்டுக்கு போனீங்கன்னா ஜுவாலஜியில் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி. அடுத்த பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில் நிக்கோட்டியானா கொஷினு. அதுக்கப்புறம் பாட்னியில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அடுத்து ஜுவாலஜியில் ஃபாசிலைசேஷனு. அடுத்து ஜுவாலஜியில் கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி. இந்த மாதிரி நான் பிரித்து கொடுத்துறேன், சரியா? பியூர் சயின்ஸ் பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து எனக்கு ஜுவாலஜி தான் புரியல, பாட்னி தான் புரியல, எனக்கு ஸ்பெஷலாக அதுக்கு மட்டும்தான் டீச்சிங் செஷன் வேணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களோட ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஒரே ஒரு லைவ் மட்டும்தான் நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு லைவ் நான் இனிமேல் தான் பண்ணணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? பார்ட் 2 இதே மாதிரி நான் பண்ணிடவா? எஸ், மின்னல் பேட்சில் டுடே 6:30 PM கிளாஸ் இருக்கா? ஷெட்யூல் இருக்குல்ல, ஷெட்யூல் இருக்குன்னா கிளாஸ் இருக்கு. முதல்வன் பேட்சில் லைவ் செஷன்ஸ் இருக்காதா? இல்லைப்பா, அது வந்து ரெக்கார்டட் மட்டும்தான். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எஸ். அப்போது நான் பார்ட் 1க்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், பார்ட் 2க்கு இதே மாதிரி பண்ணிடவா இன்னைக்கு நைட் உட்காந்து? ஓகே, ஸோ தட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, இப்போ எல்லா லைவ் செஷன்ஸ்க்கு கீழேயுமே உங்களுக்கு தேவையான எல்லா செஷனோட லிங்க்ஸு, பிளேலிஸ்டோட லிங்க்கு, பிடிஎஃபோட லிங்க்கு எல்லாமே இருக்கும், சரியா? எல்லா லைவுக்கு கீழேயும் ஆர் எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் லிங்க்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ 𝑬𝒑𝒐𝒓𝒆க்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு போர்ஷன்ஸ் வந்து தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ போர்ஷன்ஸோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். 𝑬𝒑𝒐𝒓𝒆 எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்டா. நீங்கள் ஒரு வேளை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஜேஇஇ அப்படின்னு கொடுத்துருந்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீட்டுன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் வரும் அண்ட் தீஸ் ஆர் த டாபிக்ஸ். எனக்கு மேத்ஸ் வேண்டாம், பயோ இருந்தால் பெட்டராக இருக்கும்லாம் நினச்சிங்கன்னா நீட்டுன்னு கொடுத்துருங்க, சரியா? ஓகே, அடுத்து கிளாஸ் 12ஓட ஜேஇஇ போர்ஷன்ஸ் இதுதான். அதே மாதிரி நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீட்டுன்னு கொடுத்துருந்தா இதுதான் போர்ஷன், சரியா?
ஓகே, எம்விசாட் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் மட்டும்தான், ஆன்லைன் கிடையாது இப்போதைக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஆஃப்லைன் எக்ஸாம் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி இடங்களில் போய் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் ஊர் இந்த லிஸ்ட்டில் கிடையாது, பக்கத்தில் இல்லை, பக்கத்து ஊராக இருந்தால் கூட நீங்கள் போய் எழுதலாம். பக்கத்து ஊரும் இல்லை அப்படின்னா இப்போதைக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஆன்லைன் எக்ஸாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே, இப்போ பார்க்கலாமா? What are the benefits for attending MVSAT exam? டே உங்களுக்கு கோடிக்கணக்கில் கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஐஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்சஸ், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கிடைக்க போகுது. சரியா? அதே மாதிரி நீங்கள் நீட்டு ஜேஇ கோர்சஸ் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஃபுல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டாம், பாதி பே பண்ணால் போதும், இல்லை முக்கால்வாசி ஃபீஸ் பே பண்ணால் போதும். சரியா? ஓகே, ஸோ இப்போ செஷனுக்குள்ளே போகலாமா? ஆமாம், இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டது, மேம் இன்னைக்கு ஜுவாலஜி தனியாக நடத்துங்க, பாட்னி தனியாக நடத்துங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இன்னைக்கு ஜுவாலஜி தனியாகவும் பாட்னி தனியாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பியூர் சயின்ஸ் பசங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜுவாலஜி எடுத்தால் டைம் வேஸ்ட் இல்லையா? அதனால இந்த செஷன் ஒரு 1.5 hour இருக்க போது. ஃபர்ஸ்ட் 45 minutes will be பாட்னி, நெக்ஸ்ட் 45 minutes will be ஜுவாலஜி. சரியா? ஓகேவா? கிளியரா? ஸோ பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக தான் எடுக்க போகிறேன், டோன்ட் வரி. அண்ட் எந்த இடத்துலேருந்து ஜுவாலஜி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நான் இந்த 5 mark டைம் ஸ்டாம்ப் போட்டேன்னா அதே மாதிரி நான் இதுக்கும் டைம் ஸ்டாம்ப் போட்டுடுறேன். ஓகேவா? சூப்பர். டே 5 mark நான் இப்போ எடுக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே நம்ம 2-3 marks தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது வேணால் 5 mark பார்க்கலாம். இப்போ 5 mark பார்க்க போகிறது கிடையாது. ஏற்கனவே 6 மணி நேரத்துக்கு நான் கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் 5 mark. அதை நீங்கள் பார்த்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். சரியா? சரி, நேற்று ஆப்பில் நடத்துகிற கொஷின்ஸ் இப்போ மறுபடியும் டீச் பண்ணுறீங்களா? அபிராமி, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஏன் இந்த கொஷினை வந்து நிறைய தடவை கேட்குறீங்க? ஒரு தடவை ரிப்பீட் ஆன கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆகாது. இது எல்லாமே புது கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமா? எஸ். ஓகே, ஸோ இது புக் பேக் கொஷின்ஸும் இருக்க போது, புக் இன்சைட் கொஷின்ஸும் இருக்க போது. அதனால டோன்ட் வரி அபவுட் இட். நான் புக் பேக், புக் இன்சைட் எல்லாமே தான் எடுக்க போகிறேன். பேசிக்கலி இது என்ன தெரியுமா? நம்மளோட குவார்டர்லி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் 2024, 2023, 2022 இந்த 3 வருஷமும் எவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் என் கைக்கு கிடைச்சதோ அந்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சு பார்த்ததில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதில் புக் பேக்கும் இருக்கலாம், புக் இன்சைடும் இருக்கலாம். பேசிக்கலி இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரியா? இதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஓகே, இதே கொஷின்ஸ் வந்து இப்போ டீச் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து தரேன். இப்போது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி பிடிஎஃப் கேட்டிங்க இல்லையா? அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிடிஎஃப். பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட் அது இன்னும் ஃபார்மேட்டிங் பண்ணலடா, எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. நான் இதை வந்து என்னவா மாற்ற போகிறேன்னா, அதோ இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் தனித்தனியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி மாற்றி நான் கொடுக்குறேன். இதோ இந்த மாதிரி இருந்தால் தானே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டிங் நான் பண்ணணும். இப்போதைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? அதை நான் வந்து ப்ராப்பராக பண்ணி நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்டே லிங்க் தந்துடுறேன். ஓகே, ஆர் நாளைக்கு ஏர்லி மார்னிங் உங்களுக்கு லிங்க் வந்து கைக்கு வந்துடும். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுக்கு மேலே நான் கமெண்ட் செக்ஷன் பார்க்க மாட்டேன், அதை நல்ல கிளாஸை கவனிங்க. What are the materials used to grow microorganisms like spirulina? பார்க்கலாமா? ஸோ ஸ்பைருலினா ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் த வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸ். வேஸ்ட் வாட்டர் நான் பொட்டேட்டோலேருந்து எடுத்தேன்னா அதில் ஸ்டார்ச் நிறையவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ச்சை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரானா அந்த வைக்க புல்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காஞ்சி போன புல், தட்டு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மொலாசஸ் யூஸ் பண்ணலாம். அனிமல் மேன்யூர், அதாவது இந்த சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோட சாணம், மாட்டோட சாணம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தென் சீவேஜ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்பைருலினாவை வளர்க்கலாம். சரியா? எஸ். வாட் இஸ் ஃபைட்டோ ரெமெடியேஷன் பார்க்கலாமா பசங்களா? 150 கொஷின் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து டக்குன்னு படிக்கணும். அதனால என்னோட ஸ்பீடுக்கு வாங்க. சரியா? ஓகேவா? ஸ்பீடாக போகலாமா? எஸ் ஆர் நோ? ஸ்பீடாக போகலாமா? மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இது சாப்டர் வைஸ் கிடையாது. இந்த சாப்டர் தான் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை.
எல்லா சாப்டரும் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 45 minutes பாட்னி சொல்லி கொடுக்க போகிறேன், லாஸ்ட் 45 minutes ஜுவாலஜி சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த செஷன் 1.5 மணி நேரம் இருக்கும். இது எல்லாமே குவார்டர்லி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். சரியா? ஓகே, சரிடா. ஸோ வாட் இஸ் ஃபைட்டோரெமெடியேஷன்? ஃபைட்டோரெமெடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நான் பிளான்ஸை யூஸ் பண்ணுறேன். அதுதான் ஃபைட்டோரெமெடியேஷன். சரியா? த யூஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பிரிங் அபவுட் த ரெமெடியேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட். ஏற்கனவே பொல்யூஷன் காஸ் பண்ண சில விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளான்ஸை யூஸ் பண்ணுறேன். அந்த டெக்னிக்கு பேர் ஃபைட்டோரெமெடியேஷன். சரியா? அடுத்து போகலாமா? வாட் ஆர் க்ளோன்ஸ்? ஸோ க்ளோன்ஸ் அப்படின்னா என்ன? which is nothing but exact Xerox copy தான் clones அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ the individuals formed by this method, என்ன மெத்தட்? plant tissue culture மூலிமா நான் வந்து ஃபார்ம் பண்ண மெத்தட் எல்லாமே. சரியா? plant tissue culture மூலிமா நான் ஃபார்ம் பண்ண எல்லா பிளான்ஸுமே மார்ஃபாலஜிக்கலி, அதாவது வெளிப்புற தோற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்த உடனே எல்லா பிளான்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஜெனட்டிக்கலையும் எல்லா பிளான்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா பிளான்ஸோட ஜீன்ஸும் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அந்த ஜீன்ஸும் சரி வெளிப்புற தோற்றமும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை க்ளோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அடுத்து போகலாமா? டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் பார்க்கலாமா? Yes. Shall we go define genetics பார்க்கலாமா? Yes. இதெல்லாம் எங்க இருக்கு? ஓகே, சாப்டர் நம்பர் வேணுமா உனக்கு? இது பாட்னியோட சாப்டர் 4. இது பாட்னியோட சாப்டர் 4. வாட் ஆர் க்ளோன்ஸ் வந்து பாட்னியோட சாப்டர் 5. டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் இது பாட்னியோட சாப்டர் 2. சரியா? இப்போ தெரிஞ்சிருச்சா எது எந்தெந்த லெசன் அப்படிங்கிறது? நான் இதை பிடிஎஃபாக கொடுக்க போகிறேன், அதனால டோன்ட் வரி. ஸ்லைடாக கொடுக்க போகிறதுல பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஃபார்மேட்டில் நான் கொடுக்குறேன். பட் அந்த பிடிஎஃப் நான் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா எல்லாமே கசன்னு இருக்குது. நான் உனக்கு அழகாக கொஷின் தனி கலரில், ஆன்சர் தனி கலரில் நான் போட்டு கொடுக்குறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேபி நான் இன்றைக்கி நைட்டு பிடிஎஃப் கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நான் கொடுத்துட்றேன். இல்லை ரெண்டாக பிரித்து நான் பார்ட் 1 இன்றைக்கி நைட்டும், பார்ட் 2 நாளைக்கு ஏர்லி மார்னிங்கும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? க்ளோன்ஸ் சாப்டர் 1 இல்லையா, எல்லா லெசன்லேயும் வரும்டா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான். சரி, சாப்டர் 1 வச்சுக்கோ. டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் போகலாமா? எஸ், டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். பயாலஜியில் ஒரு சின்ன பகுதி தான் ஜெனட்டிக்ஸ். இந்த ஜெனட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில கேரக்டர்ஸ் குழந்தைக்கு பாஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பற்றி படிக்கிறது. கேரக்டர்னால் என்ன மேம்? கோவப்படுறாங்க, சிரிச்சிட்டே இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க, அதுவா? அது கிடையாது. அவங்களோட ஐ கலர், ஹேர் கலர், ஐபால் கலராக இருக்கட்டும், அவங்களோட ஹைட்டு, இதெல்லாமே தான் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு பாஸ் ஆகிற சில கேரக்டர்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். அதுதான் ஜெனட்டிக்ஸ். இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ். இது எது கூட டீல் பண்ணுது? மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். சரியா? அடுத்து போகலாமா? கரண்ட் கிரேட்னா என்ன மேம்? இப்போ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கிளாஸுங்கிறத கொடுத்துருங்க. சரியா? வாட் இஸ் ஹைப்ரிட் பார்க்கலாமா? வாட் இஸ் ஹைப்ரிட் பார்க்கலாமா? எஸ், ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன? இது வந்து பாட்னியோட 5th லெசன்லேருந்து கேட்பாங்க. த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? ஒரு செல்லோட செல் வாலை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற இருக்க எல்லா பகுதியுமே புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ செல் வால் எடுத்தால் என்னென்ன பகுதிகள் உள்ளே இருக்கும்? செல் மெம்பரேன் இருக்கலாம், சைட்டோபிளாசம் இருக்கலாம், உள்ளே வந்து சில ஆர்கனல்ஸ் இருக்கலாம். இதையெல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவாங்க? புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது நான் 2 புரோட்டோபிளாஸ்ட்டை எடுத்துட்டேன். இங்கே ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இருக்குது, இங்கே வேற ஒரு புரோட்டோபிளாஸ்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த 2ஐயும் நான் ஃபியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றா சேர்த்துறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல
ரெண்டு செல்னா ரெண்டு தனித்தனி நியூக்ளியஸ் இருக்கும்ல, இது ஒரு செல்லு இது ஒரு செல்லு, இதோட செல் வால் நான் எடுத்துட்டேன் இதோட செல் வால் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் புரோட்டோபிளாஸ்ட். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் நான் எடுக்கும்போது அங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த புரோட்டோபிளாஸ்ட்டும் இதுவும் ஒன்றா ஃபியூஸ் ஆகும்போது நியூக்ளியஸ் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்காது, நியூக்ளியஸ் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்காது. ஸோ இது எப்படி தெரியுமா இருக்கும், ஒன்றா ஃபியூஸ் ஆகிருக்கும் ஆனால் நியூக்ளியஸ் மட்டும் இன்னும் தனித்தனியாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் செல்ஸோட ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட்டை நம்ம எடுத்துட்டோம், அதை ரெண்டையும் நான் ஃபியூஸ் பண்ணுறேன், ஃபியூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, ஆனால் அந்த ப்ராடக்டில் நியூக்ளியஸ் இன்னும் ஃபியூஸ் ஆகலை, அதுக்கு பேர் தான் ஹைப்ரிட். சரியா, அடுத்து போகலாமா? எஸ், அடுத்து போகலாமா? வாட் டு யூ நோ அபவுட் த வேர்ட் PBr 322? பார்க்கலாமா? What do you know about the word PBr 322? So இது பாட்டனியில் சாப்டர் 4ல் வர ஒரு கொஷின்டா. ஸோ PBr 322 அப்படிங்கிறது என்ன பார்க்கலாமா? ஸோ PBr 322 அப்படிங்கிறது ஒரு பிளாஸ்மிட். PBr 322னா என்னது? இட் இஸ் அ பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்னா என்னமா, ஒரு பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட DNA இங்கே இருக்குது தனியாக. இந்த டிஎன்ஏவை தாண்டி இங்கே இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து இதோ இந்த மாதிரி டபுள் சர்க்குலர் மெம்ப்ரெயினாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னது? இதுதான் பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். சரியா, கிளியரா? ஸோ ஒரு பாக்டீரியாவில் அதோட டிஎன்ஏ தனியாக இருக்கும், பிளாஸ்மிட் தனியாக இருக்கும். ஆனால் இதுலேயும் டிஎன்ஏ தான் இருக்குது, இதுலேயும் டிஎன்ஏ தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்மிட் வந்து இந்த டிஎன்ஏவை விட்டு தனியாக இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான்டா பிளாஸ்மிட். சரியா, இப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்மிட் தான் இந்த PBr 322வும். ஓகே, ஸோ PBr 322 plasmid is reconstructed plasmid. It is most widely used as a cloning vector. cloning அப்படின்னா என்ன? நான் இப்போ ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஷீட்டை கொடுத்து அண்ணா ஒரு 10 காப்பி போட்டு கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த 10 காப்பியும் இதே மாதிரி தான் இருக்க போகுது, எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்போ அதை தான் க்ளோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரே விஷயத்த மல்டிபிள் காப்பீஸாக உருவாக்கணும்னா எனக்கு இந்த பிளாஸ்மிட் வேணும். இட் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆஸ் அ க்ளோனிங் வெக்டார். இதை நான் வெக்டாராக யூஸ் பண்ணலாம், எந்த ஜீனை வச்சாலும் இது சுமந்துட்டு போகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுமந்துட்டு போகும். சரியா, அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் மல்டிபிள் காப்பீஸ். ஓகே, இட் கண்டைன்ஸ் 4361 பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸ்னால் அடினைன், குவானின், தைமின், சைட்டோசன்லாம் இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு இருக்கான்? 4361 பேஸ் பேர் இருக்கான். சரியா, கிளியரா? முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன், கம்யூனிட்டியில் தானே டெலிகிராம் ஜாயின் பண்ணணும், பண்ணிட்டேன். டுடே கால் வந்துச்சு மேம், லைவ் இருக்குன்னு. என்ன டைம் ப்ளீஸ் சொல்லுங்கள். புவனேஸ்வரி, கம்யூனிட்டியில் டெலிகிராம் ஜாயின் பண்ணுமா? யார் சொன்னா அப்படி? கொஷின்ஸ் தமிழ்லையும் சொல்லுங்கள் பசங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி நான் எடுக்கிறது உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலையோ அதே மாதிரி தான் எங்களுக்கு தமிழும். ஓகே, தமிழில் வந்து வார்த்தைகள் என்டையர்லி வித்தியாசமாக இருக்கும். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒரே டைமில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தமிழில் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF கொடுத்துருக்கேன்னா அதில் தமிழில் கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா, ஆனால் இந்த கிளாஸில் நம்ம தமிழில் எடுக்க போகிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ் மீடியம் தான். சரியா, ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. முதல்வன் பேட்ச் பற்றி நான் கேட்டு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். பசங்களா, முதல்வன் பேட்சுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கண்டென்ட் தான், லைவ் கிளாஸ் எல்லாம் கிடையாது. சரியா, அது அப்லோட் ஆகி இருக்கும், இன்னையிலேருந்து உங்களுக்கு பப்ளிக் ஆகிடும். ஓகே, சரி.
நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன், கேட்டிருக்கேன், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன். சரியா புவனேஸ்வரி? ஓகே. ஸோ இப்போது PBr322 அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளாஸ்மிட், இட் இஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். லேபில் அவங்களே உருவாக்குன ஒரு பிளாஸ்மிட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? குளோனிங் வெக்டாராக யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் காப்பீஸாக உருவாக்கணும்னா அதுதான் குளோனிங். ஸோ அதுக்காக ஒரு வெக்டாராக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 4361 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குது. சரியா? இப்போது இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக போடணும். PBr322 டயக்ராம் வந்து கண்டிப்பாக போடணும். எதெல்லாம் மறந்துடவே கூடாது? இந்த ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை மறந்துடக்கூடாது. ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ரெகக்னிஷன் சைட்ஸை வந்து மார்க் பண்ணணும். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். ஸோ இன் PBr322ல பீனா என்னது? பீனா பிளாஸ்மிட். BR இந்த ரெண்டுமே இந்த பிளாஸ்மிடை உருவாக்குறவங்களோட பேர், விச் இஸ் சயின்டிஸ்டோட பேர், விச் இஸ் பொலிவர் அண்ட் ராட்ரிக்விஸ். பீனா பொலிவர், ஆர்னா ராட்ரிக்விஸ். சரியா? ஹூ டெவலப்டு திஸ் பிளாஸ்மிட். 322 அப்படிங்கிற நம்பர் வந்து என்னன்னு தெரியுமா? அவங்களோட லேபில் 322வது பிளாஸ்மிடாக இது உருவாக்குனாங்க. அதனால இதுக்கு நம்பர் வந்து 322ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எப்படி ரோல் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க பிளாஸ்மிடா உருவாக்க அந்த ஆர்டர் வச்சு கொடுக்கும்போது இட் இஸ் 322. சரியா? ஓகே மேம், டுடே டயக்ராம் அப்லோட் ஆகும்னு சொன்னீங்க. அப்லோட் பண்ணியாச்சே. ப்ரீமியர் ஆயிரும் இன்னொரு 4 நிமிஷத்தில். 5:30க்கு அது வந்து ப்ரீமியர் ஆயிரும். சரியா? It contains ampicillin resistance and tetracycline resistance, two different antibiotic resistance gene. Ampicillin அப்படிங்கிறதும் tetracycline அப்படிங்கிறதும் antibiotics. அந்த antibiotics இந்த பாக்டீரியாவில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பாக்டீரியா ஒன்றுமே ஆகாது. சரியா? அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், சூப்பராக வாழும், செத்தெல்லாம் போகாது. அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து இதில் இருக்குது. இது கூடயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான இந்த ரெகக்னிஷன் சைட்டும் இருக்குது. சரியா? ரெகக்னிஷன் சைட்னா என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நான் வந்து EcoR1 யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கட் பண்ணும், HIND3 யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கட் பண்ணும், BAMH1ங்கிற என்சைம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல கட் பண்ணும் அப்படிங்கிறத தான் இங்கே காட்டியிருக்காங்க. சரியா? அடுத்து போகலாமா? ஸோ இப்போது HIND3, EcoR1, BAMH1, SAL1, PVU2 இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அந்தந்த இடத்துல கட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு என்சைம். சரியா? ஓகே. 2 மார்க்லலாம் இந்த PBr322 பற்றி கேட்க மாட்டாங்க. இட் இஸ் அ 3 மார்க் கொஷின் கம்பல்சரி. சரியா? ஏண்டா இவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இதை எப்படா 2 மார்க்கில் கேட்பாங்க? இது 3 மார்க் கொஷின். சரியா? ஆனால் இதை எல்லாம் எழுதி தான் ஆகணும். ROP அப்படிங்கிறதுக்கு என்னது? இட் கோட்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் இன் ரெப்ளிகேஷன் ஆஃப் த பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடே எனக்கு 10 காப்பியாக மாறணும், 20 காப்பியாக மாறணும்னா அந்த காப்பீஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. அந்த ப்ரோட்டீன்ஸை எனக்கு வந்து கோட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ROPங்கிற ஒரு சின்ன ஏரியா. சரியா? சில ப்ரோட்டீன்ஸை உருவாக்கி கொடுக்கும். சரியா? ஓகே. வாட் இஸ் மென்ட் பை சிஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாமா? ஸோ இது வந்து பாட்டனியில் சாப்டர் 3லடா, சாப்டர் 3ல வர ஒரு கொஷின். சிஸ் கான்ஃபிகரேஷன் இது வரைக்கும் உங்களோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா? எஸ். சிஸ் கான்ஃபிகரேஷன் இது வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்களா உங்களோட எக்ஸாமில்? எனி கொஷின் பேப்பர், யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, எதுலையாவது இந்த கொஷின் பார்த்துருக்கீங்களா? எஸ், ஒரு 2 பேருக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே. ஆனால் குவார்டர்லி எக்ஸாமில் ஒரு தடவை வந்திருக்கு. சரியா? எனக்கே வந்து என்னடா சிஸ்ஸு டிரான்ஸ்னெல்லாம் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் ஐசோமெரிசம்லாம் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து கேட்பாங்க. சரியா? சிஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா 2 டாமினன்ட் அலீல்ஸ் ஆர் ரெசசிவ் அலீல்ஸ் வந்து ஒரே ஹோமோலகஸ் குரோமோசோமில் இருக்கும். It tend to inherit together into the same gamete and it is called as coupling or cis configuration. Cis configuration னும் கேட்கலாம், define coupling அப்படின்னும் கேட்கலாம். ஓகே. கால் வந்துச்சுன்னு சொல்கிறேன்.
சரிடா. ஸோ இப்போது சிஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன, எனக்கு டாமினன்ட் அலீல் ரெசசிவ் அலீல் இந்த ரெண்டுமே வந்து ஒரே ஹோமோலகஸ் குரோமோசோமில் இருக்கும். அண்ட் பேரண்ட் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வரணும் அப்படின்னா ஒன்றா தான் வரும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து போகலாமா? எஸ். நெக்ஸ்ட்டு லைவ் டைம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் பாரு, நான் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கே 7:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. சரியா, ஓகே. கிவன் அக்கௌண்ட் ஆன் cryopreservation பார்க்கலாமா? கிவன் அக்கௌண்ட் ஆன் cryopreservation பார்க்க போகிறோம். ஸோ cryopreservation அப்படிங்கிறது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாப்டர் 4லேருந்து கேட்குற கொஷின். சாப்டர் 4லேருந்து கேட்குற கொஷின். மேம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு போதுமா? போதும்னு நான் சொல்ல வரல. முதல்ல இதை படிங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்றதை படிங்க. போதும்னு நான் என்றைக்குமே வந்து சொன்னது கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தாலும் அதை மட்டும் படி நீ சென்டம் வாங்கலாம்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது பொய்யா தான் இருக்கும். நீங்கள் சென்டம் வாங்கணும், இல்லை நல்ல மார்க் வாங்கணும், ஃபுல் மார்க்கே வாங்கணும்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பத்தாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் உனக்கு முதல் ஒரு தூண்டுகோல் தான். ஃபஸ்ட்டு நீ இதை படிச்சுட்டு மற்ற கொஷின்ஸையும் நான் அதுக்கப்புறமா படிக்கணும். ஆனால் இந்த கொஷனில் ஒன்று கூட படிக்காமல் போனேன்னா நீ டேஞ்சர் ஜோனில் இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஸோ இது சாப்டர் 5வா? சரி, சாப்டர் 4லேயும் இருக்கும் 5லேயும் இருக்கும், ஏதோ ஒன்று. சரி, ஓகே. ஸோ இப்போ cryopreservation அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப கம்மியான மைனஸ் டெம்பரேச்சரில் சில செல்ஸையோ இல்லை டிஷ்யூஸையோ நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ப்ராசஸ். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே கெட்டு போகாமல் இருக்கணும்னா சிலதை வைக்கிறோம் இல்லையா? ஏன்? அதில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதாவது -டிகிரிஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ எந்த ஒரு பழமோ இல்லை வெஜிடபிள்ஸோ வந்து உள்ளே வச்சா கெட்டு போகாது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ cryopreservation அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கம்மி டெம்பரேச்சரில் நம்ம சில செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். சரியா? ஸோ cryopreservation ஆல்சோ நோன் ஆஸ் cryoconservation அப்படின்னு சொல்லுவாங்க. cryopreservationோட இன்னொரு பேர் என்ன? cryoconservation. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புரோட்டோபிளாஸ்ட், அதாவது ஒரு செல் வால் மட்டும் இல்லைன்னா அதுக்கு பேர் புரோட்டோபிளாஸ்ட் இல்லையா? அப்போ அந்த புரோட்டோபிளாஸ்ட்டு, செல்ஸு, டிஷ்யூஸு, ஆர்கன்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ், என்சைம்ஸ் ஆர் மற்ற பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சர்னால் எவ்வளவு? -196 டிகிரிஸில் நான் என்ன பண்ணுறேன்? லிக்விட் நைட்ரஜன் வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன். சரியா? cryopreservationனா என்ன? இதோட இன்னொரு பேர் cryoconservationனு சொல்லுவாங்க. புரோட்டோபிளாஸ்ட், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கனல்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர், அதாவது -196 டிகிரிஸில் லிக்விட் நைட்ரஜனை வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதில் அண்டர்லைன் பண்ணது எல்லாம் தான் கீவேர்ட்ஸ். இதில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. all the keywords are important. அண்டர்லைன் பண்ணது, ரவுண்ட் பண்ணது, இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். சரியா? அடுத்து வாட் இஸ் எண்டோதீலியம் பார்க்கலாமா? எஸ், இதே கொஷின்ஸ் தான் நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்ப்போமா? எடுக்கிற கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் வருதோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கொஷின் பேப்பர் பார்த்து இந்த எல்லா கொஷினும் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோ கொஷின் பேப்பரும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு நான் ஒரே ஒரு டஃப்பான கொஷின் பேப்பர் கொண்டு வருவேன். 2024னா ஒரே ஒரு டஃப் கொஷின் பேப்பர், 23னா ஒரே ஒரு டஃப், 22னா ஒரே ஒரு டஃப் கொஷின் பேப்பர் கொண்டு வர போகிறேன். அதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் தான் நம்ம நாளைக்கு வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல் த லைவ் செஷன் வில் பி ஆஃப் 1.5 hour டியூரேஷன் தான். நாளைக்கு இருக்க போகிற 4 லைவ் இருக்கா, 4மே வந்து 1.5 hour டியூரேஷன் தான். சரியா? மேம் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்? நம்மளோட எல்லா லைவுமே, இப்போ பயாலஜிக்குன்னு போகிற எல்லா லைவ் செஷன்ஸ் ஆர் வீடியோஸ்க்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க் வந்து இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போது வாட் இஸ் எண்டோதீலியம் பார்க்கலாமா? இது பாட்னியோட சாப்டர் 1ல் நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஷின். எண்டோதீலியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்பீஷியஸில் ஒரு சில டைப் ஆஃப் பிளான்ஸில், அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும்னா யூனிடெக்மிக் டெனோஐனோசலேட் ஓவியூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. யூனிடெக்மிக்னா என்ன மேம்? யூனினா 1,
டெக்மிக் அப்படின்னா இன்டெகுமெண்ட். ஸோ எந்தெந்த ஓவியூல்லாம் எனக்கு இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் இருக்கும், அதுதான் யூனிடெக்மிக் டெனோஐனோசிலேட் ஓவியூல்ஸ். சரியா? அப்படிப்பட்ட ஓவியூல் இருக்கக்கூடிய சில பிளான்ட்ஸில் த இன்னர் லைன் ஆஃப் இன்டெகுமெண்ட் may become specialized to perform the nutritive function for embryo sac. So integumentsல இருக்கக்கூடிய இன்னர் லேயர் என்னவா ஆக போகுது, அந்த வளரக்கூடிய எம்ப்ரியோனா என்ன, அந்த முளை கட்டி வரும் இல்லையா, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக தான் இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து மாறிடும். அதுக்கு பேர் தான் எண்டோதீலியம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் இன்டெகுமெண்ட்ரி டப்பேட்டம். இதோட இன்னொரு பேர் என்னது, இன்டெகுமெண்ட்ரி டப்பேட்டம். சரியா? எண்டோதீலியம்னா என்னது, சில வெரைட்டி ஆஃப் பிளான்ஸில் எந்தெந்த பிளான்ஸ்லாம் யூனிடெக்மிக் டெனோஐனோசிலேட் ஓவியூல்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட பிளான்ஸில் அந்த இன்டெகுமெண்ட்டோட இன்னர் மோஸ்ட் லேயர் ஒரு விதமாக மாறிடும். எப்படி? நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக. யாருக்கு? வளர்ந்துட்டு வர எம்ப்ரியோக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக இது வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகுது. அதுக்கு பேர் தான் எண்டோதீலியம். ஆர் இதோட இன்னொரு பேர் என்னது, இன்டெகுமெண்ட்ரி டப்பேட்டம். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். மேம் டப்பேட்டம்னா என்ன? ஆந்தரில் இன்னர் மோஸ்ட் லேயர் தான் டப்பேட்டம். சரியா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்ன, கோடாமினன்ஸ்னா என்ன பார்க்கலாமா? ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நம்ம வந்து ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோன்னா, கேபிட்டல் டி கம்ப்ளீட்டாக டாமினன்ட்டு, ஸ்மால் டி கம்ப்ளீட்டாக ரெசசிவ் இல்லையா? ஸோ இது வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன மேம்? இப்போது ஒன்று டாமினன்ட் ஒன்று ரெசசிவ் அப்படிங்கிறது இங்கே சொல்லவே முடியாது. ஒன் allele is not completely dominant to another allele. It shows incomplete dominance. இப்போது இது டாமினண்ட்டை நம்மளால் சொல்ல முடியுது, இது ரெசசிவ்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் சில அலீல்ஸில் இது தாங்க டாமினண்ட்டு, இதுதான் ரெசசிவ்னு உங்களால் சொல்லவே முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கோடாமினன்ஸ்னால் என்ன மேம்? ரெண்டுமே டாமினன்ட்னு வச்சுக்கோங்க, அதுதான் கோடாமினன்ஸ். The phenomenon in which two alleles are both expressed in heterozygous individual, it is known as codominance. இதுதான்டா heterozygous. வேற டைப் ஆஃப் allele இருக்கா, ஒன்று கேபிட்டல் டீயா இருக்குது, ஒன்று ஸ்மால் டீயா இருக்குது, இதுதான் heterozygous. ஆனால் இப்படிப்பட்ட ஆர்கானிசமில் எனக்கு யூஸ்வலி அந்த பிளான்ட் வந்து டாலாக தான் இருக்கும், இது கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஆனால் கோடாமினன்ஸில் என்ன தெரியுமா ஆகும், இந்த ரெண்டு அலீல்ஸுமே டிஃப்ரெண்ட் அலீல்ஸுமே இருந்தாலும் ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், அதுக்கு பேர் கோடாமினன்ஸ். இப்போ ஜுவாலஜியில் நம்ம ஏபி பிளட் குரூப்பில் ஐஏவும் ஐபியும் ஈக்குவலி டாமினன்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா, அதே தான் இதுவும். சரியா? ஈக்குவலி டாமினன்ட்னு படித்த மாதிரி தான் இதுவும். புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா பசங்களா? இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ½ an hour ஆச்சு. ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு நான் பாட்னி எடுப்பேன்னு சொன்னேன், நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு ஜுவாலஜி எடுப்பேன்னு சொன்னேன். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் லைவ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக லைவாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே அடுத்து போகலாமா? இப்போ டயக்ராம் ப்ரீமியரில் இருக்கே மேம், எதை மேம் பார்க்குறது? டயக்ராம் நீ அப்புறமா கூட பார்த்துக்கலாம், அதனால் 10 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ தான். ஓகே, இந்த லைவ் திரும்ப போனால் வராது, லைவை கவனி, அது அப்புறமா போய் கூட பார்த்துக்கோ. சரியா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the cross does not exhibit the characters of the dominant parent. ஒரு பேரண்ட் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து எக்ஸிபிட் ஆகாது. ஏன்னா இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆச்சு. ஒன்று கம்ப்ளீட்டாக டாமினன்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. சரியா? அதனால அது எக்ஸிபிட் ஆகாது. It produces a fine mixture of the expression of two alleles. ரெண்டு அலீல்ஸுமே கலந்தடிச்சு தான் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் தெரியும், ஒன்று மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகாது. produces new phenotype. இப்போ ரெண்டு அலீல்ஸும் மிக்ஸ் ஆகி எனக்கு ஒரு கேரக்டர் வரும்போது எனக்கு புது வெரைட்டி கிடைக்க போகுது. சரியா? கோடாமினன்ஸ்னா என்ன? The hybrid shows the presence of both the types of proteins similar to their parents. இப்போ இந்த கோடாமினன்ஸ்னா ரெண்டு பேரண்ட்டும் டாமினண்ட்டாக இருக்காங்க, யாருமே ரெசசிவே கிடையாது, ரெண்டு பேருமே டாமினன்ட் இல்லையா? அப்போ அந்த ரெண்டு பேரண்ட்ஸோ கிட்ட இருந்துமே வந்து ஜீன்ஸ் வருமா? அப்போ அந்த ரெண்டு ஜீன்ஸுமே
பேரண்ட்ஸோட ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அம்மாவோட ப்ரோட்டீன்ஸும் குழந்தைக்கு இருக்கும், அப்பாவோட ப்ரோட்டீன்ஸும் குழந்தைக்கு இருக்கும். ஏன்? அம்மாவும் டாமினன்ட்டு தான், அப்பாவும் டாமினன்ட்டு தான். அதுக்கு பேர் தான் கோடாமினன்ஸ். சரியா? நெக்ஸ்ட், நோ பிளெண்டிங் எஃபெக்ட் ஆஃப் டூ அலீல்ஸ். இது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும், ஆனால் கலக்காது, மிக்ஸ் ஆகாது. சரியா? இங்கே மிக்ஸ் ஆகும், இங்கே மிக்ஸ் ஆகாது. இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் நியூ ஃபீனோடைப். ஸோ மிக்ஸ் ஆகாததுனால எனக்கு புது வெரைட்டிஸ் இங்கே கிடைக்காது. சரியா? யூ கேன் see the example here. இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக டாமினன்ட் கிடையாது, கம்ப்ளீட்டாக ரெசசிவ் கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சரியா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்கும்போது யாருமே கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டும் இல்லை, ரெசசிவும் இல்லை. அப்போ ரெண்டுமே கலந்துருச்சு, எனக்கு பிங்க் கலர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? கேரக்டர்ஸ் எனக்கு மிக்ஸ் ஆகுது, இல்லை பிளெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கேரக்டர்ஸ் வந்து பிளெண்டிங் ஆகுது. சரியா? இதுவே அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கோடாமினன்ஸ். இதுக்கு பேர் என்னது? கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸில் ரெண்டு பேருமே டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ ரெட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஒயிட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஆனால் மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக ஒயிட் பெட்டல்ஸும் இருக்குது, ரெட் பெட்டல்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரையட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகலை. ட்ரையட்ஸ் do not mix with each other. சரியா? அடுத்து போகலாமா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரண்டல் கேரக்டர்ஸுமே வந்து ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது குழந்தைக்கு அப்பாவோட கேரக்டர்ஸும் இருக்கும், அம்மாவோட கேரக்டர்ஸும் இருக்கும். குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் ஆஃப் த ஜீன் எக்ஸ்பிரஷன் கேன் பி சீன். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? குவாலிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நம்பர் கணக்கிலலாம் நம்ம இங்கே பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் 4 o'clock பிளான்ட், மிராபிலஸ் ஜலாப்பா as an எக்ஸாம்பிள். இதுவே கோடாமினன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேரண்ட்ஸோட முழு கேரக்டர்ஸும் வராது. இப்போ இங்கே ரெட் கலர் இருக்குது, இந்த பூ ரெட் கலரில் இருக்கா? இல்லை. இங்கே ஒயிட் கலர் பேரண்ட் இருக்காங்க, இந்த பூ ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா? இல்லை. ஸோ எனக்கு எந்த ஒரு பேரண்டல் கேரக்டர்ஸும் மொத்தமாக அப்படியே பார்க்க முடியாது. குவான்டிடேட்டிவ் அப்ரோச் ஆஃப் போத் இன்கம்ப்ளீட்லி டாமினன்ட் அலீல்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு எது டாமினன்ட்னாலாம் சொல்லவே முடியாது இல்லையா? ரெண்டுமே டாமினன்ட் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குவான்டிட்டி வைஸ் தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் கெமீலியாவோட ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸ் சொல்லலாம், ஏபிஓ பிளட் குரூப்பிங் சொல்லலாம். சரியா? அடுத்து போகலாமா? எஸ், அடுத்து போகலாமா? ஓகே. ஸோ வாட் இஸ் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. மேம் ட்ரையட்ஸ்னா என்ன? கேரக்டர்ஸ் ட்ரையட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ளவர் ட்ரா பண்ண வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொண்டு வந்தேன். டேப்லேஷன் போட்டால் போதும். சரியா? செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னா என்னன்னு பார்க்கலாமா? So the growing of cells, including the culture of single cells and small aggregates of cells in vitro in liquid medium is called as cell suspension culture. ஒரு liquid medium நீங்கள் எடுத்தீங்கன்னா in vitroனா என்ன? லேபில். ஸோ லேபில் ஒரு லிக்விட் மீடியமில் நீங்கள் ஒரு சிங்கிள் செல்லை வளர்க்கலாம், இல்லையா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், அக்ரிகேட்ஸ்னால் என்னது? குரூப் ஆஃப் செல்ஸை வளர்க்கலாம். ஸோ இப்படி வளர்க்குறதுக்கு பேர் தான் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். சரியா? ஸோ லேபில் நீங்கள் வளர்க்க போகிறீங்க, லிக்விட் மீடியமில் வளர்க்க போகிறீங்க. லேபுங்கிறது தான் இன்விட்ரோவோட மீனிங். சரியா? லிக்விட் மீடியமில் லேபில் வளர்க்கக்கூடிய செல்ஸ் வந்து சிங்கிள் செல்ஸாகவும் இருக்கலாம், குரூப் ஆஃப் செல்ஸாகவும் இருக்கலாம். இப்படி வளர்க்குறதுக்கு பேர் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். சரியா? அடுத்து வாட் இஸ் பிளாஸ்மோஜீன் பார்க்கலாமா? எஸ், வாட் இஸ் பிளாஸ்மோஜீன் பார்க்கலாமா? ரெடியா? ஓகேவா? ஸோ பிளாஸ்மோஜீன்னா என்ன மேம்? It is nothing but plasmogene is an independent self-replicating extra chromosomal unit located in the cytoplasmic organelles. So plasmogene அப்படிங்கிறது என்ன? independent-ஆ self-replicating extra chromosomal unit. plasmid சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்? இப்போது ஒரு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எனக்கு டிஎன்ஏ இருக்கும், இங்கே பிளாஸ்மிட் இருக்கும்னு சொன்னேன்னா டிஎன்ஏவை விட்டு இது தனியாக இருக்குது. அப்படி இருக்க எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போது பிளாஸ்மோஜீன் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் நியூக்ளியஸில் இல்லாமல் குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி ஆர்கனல்ஸ்குள்ளே சில டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கும், அதுதான் பிளாஸ்மோஜீன். சரியா? அப்போ இது இண்டிபெண்ட்டாக இருக்குது, யாரையும் நம்பி கிடையாது, இது தனியாக தான் இருக்குது. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா யாரோட ஹெல்ப்பும் இதோட ரெப்ளிகேஷனுக்கு தேவையில்லை.
ஓகே, இது மல்டிபிள் காப்பீஸாக உருவாகணும்னா தானே ஆயிக்கும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட், நியூக்ளியஸை விட்டு தனியாக தானே இருக்குது, அப்போ இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட். சரியா? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ். இப்போ நியூக்ளியஸில் இருக்காது அப்படின்னா வேறு எங்கே இருக்கும் இந்த ஜீன்ஸ் எல்லாம்? சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸில் இருக்கும். குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி ஆர்கனல்ஸில் வந்து எனக்கு பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இது சாப்டர் 2டா. சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் 2 தானே? என்ன இது புதுசாக கேட்குறேன்? ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 minutes ஓவர் அப்படிங்கிறதுனால லெட்ஸ் ஸ்விட்ச் டு ஜுவாலஜி கொஷின்ஸ். சரியா? ஜுவாலஜி பக்கம் போயிட்டு வரலாமா? கொஞ்சம் இன்னும் அடுத்த 40 நிமிஷம் நம்ம ஜுவாலஜி பக்கம் போயிட்டு வரலாம். சரியா? ஃபஸ்ட்டு 40 minutes நம்ம பாட்னி கொஷின்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஜுவாலஜி கொஷின்ஸ் போகலாம். சரியா? ஏன்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜுவாலஜியும் இருக்குது இல்லையா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு உங்களோட தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ லைக் போட்டுட்டு போயிடு. சரியா? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வா, நம்ம வந்து ஜுவாலஜி சைடு போகலாம். சரியா? ஓகே, பேலன்ஸ் கொஷின் எப்போ பார்க்குறது? இன்னைக்கே திரும்ப 7:30 மணிக்கு இன்னொரு லைவ் செஷன் இருக்குது. இதை திரும்ப நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன், டோன்ட் வரி. சரியா? ஓகே, அடுத்து போவோமா? ஜுவாலஜி கொஷின்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஓகே, இங்கிருந்து. கிளியர். ஸோ எக்ஸ்பேண்ட் த ஆக்ரோனிம்ஸ் பார்க்கலாமா? எகெயின் பாட்னி 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 7:30 லைவ் அட்டென்ட் பண்ணுங்க. பாட்னி கொஷின்ஸ் கண்டினியூ ஆகும். இந்த லைவ்ல இதுக்கு மேலே பாட்னி இருக்காது, ஜுவாலஜி தான் இருக்கும். சரியா? சரி, எக்ஸ்பேண்ட் த ஆக்ரோனிம்ஸ். இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 3லேருந்து கேட்குற கொஷின்டா. ஸோ எஃப்எஸ்ஹெச்னா என்ன, ஹெச்சிஜினா என்ன பார்க்கலாமா? எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிறது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச். ஹெச்சிஜினா ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோபின். இது ரெண்டுமே வந்து ஹார்மோன்ஸ் தான். சரியா? இது ரெண்டுமே வந்து ஹார்மோன்ஸ் தான். இது பிளாசென்டல் ஹார்மோன். ஹெச்சிஜிங்கிறது பிளாசென்டா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். சரியா? அடுத்து போகலாமா? எஸ், இது சாப்டர் 2வா? சாரிடா. ஓகே, அடுத்து வாட் இஸ் பெடிகிரி அனாலிசிஸ் போகலாமா? பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன? ஸோ இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 4 கரெக்டு தானே? இல்லை 5. சாப்டர் 5 பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ட்ரையட்ஸ், அதாவது கேரக்டர்ஸ் as they have appeared in the given family line for several past generations. இப்போது நம்ம சில பேரோட வீட்டில் இந்த ஃபேமிலி ட்ரீ வந்து இருக்கும். தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ மேலே இருக்கும், கீழே அம்மா அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கும் கீழே நம்மளோட ஃபோட்டோ இருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீயை தான் நம்ம பெடிகிரி அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா சர்க்கிள் போட்டிருப்பாங்க, இல்லை ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. அதில் யாருக்கெல்லாம் நோய் இருக்குது, யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க, யாரெல்லாம் கேரியராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் தெரிய வரும் இந்த பெடிகிரி அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். சரியா? இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ட்ரையட்ஸ் ஆஸ் தே ஹவ் அப்பியர்ட் இன் த கிவன் ஃபேமிலி லைன். ஃபேமிலி லைனில் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மான்னு நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் பெடிகிரி அனாலிசிஸ். சரியா? அடுத்து போகலாமா? எஸ், அடுத்து போகலாமா? ரெடியா? ஓகே. ஸோ ஹவ் ஆர் எஸ்டிடி டிரான்ஸ்மிட்டட், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. நார்மலி எஸ்டிஐஸ்ன்னு சொல்கிறது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? இது எப்படி ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? டியூரிங் த இன்டிமேட் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் அ இன்ஃபெக்டட் பார்ட்னர். ஏற்கனவே ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்குன்னா அப்போ அவங்க கூட ஃபிசிக்கலி நம்ம வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கும்போது தான் அந்த நோய் நம்மளுக்கும் வரும். சரியா? இதுதான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், டிரான்ஸ்மிட் ஆகிற வழிகள். ஸோ இது ஜுவாலஜி சாப்டர் 3.
அடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி இது எல்லாமே ஒரு நீடில் ஷேர் பண்ணுறதுனால நடக்கலாம், இல்லை சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஒழுங்காக அவங்க ஸ்டெரிலைஸ் பண்ணலைன்னா. இப்போ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸோ இல்லை ஹெச்ஐவியோ இல்லை ஹெப்பாட்டிட்டிஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்மளோட ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஒழுங்காக ஸ்டெரிலைஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கும் வந்து அந்த நோய்கள் வந்துடும். தென் இந்த நீடில் ஷேர் பண்ணுறது மூலியமாவோ இல்லை சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாதது மூலியமாவோ கூட ஒருத்தருக்கு வரலாம். தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலிமா வரலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ரத்தம் தேவைப்படுது, அப்போது என்னோட பிளட் குரூப் யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து நான் பிளட்டை வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அதை செக் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஒருவேளை ரத்தம் கொடுத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்தால் எனக்கும் வந்துடும். அப்போ அதை ப்ராப்பராக வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். சரியா? ஸ்க்ரீனிங் பண்ணணும். டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் பண்ணணும். தென் அம்மா கிட்ட இருந்து பேபிக்கும் வந்துடலாம் த்ரூ த பிளாசென்டா. சரியா? கிளியரா? ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீடல்ஸ் மூலிமாவோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமாவோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலிமாவோ ட்ராவல் ஆகலாம். ஈவன் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கூட வரலாம். அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் குழந்தைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். இன்டிமேட் அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது. சரியா? அடுத்து போகலாமா? எஸ். வாட் ஆர் ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் பார்க்கலாமா? ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்னால் என்ன? ஜுவாலஜியில் சாப்டர் 4லேருந்து கேட்கக்கூடிய கொஷின் தான் இது. ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆயிரும். யார் அது பேசுறது? ஓகே மேம், இப்போ ரெக்கார்டட் 5 மார்க்ஸ் எப்போ மேம் பார்க்குறது? ஏன் நான் நேற்றே லைவ் லிங்க்கு கொடுத்துட்டேனே, ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு டைமே கிடைக்கலையா? நேற்று ஈவினிங்கே லைவ் லிங்க் கொடுத்தாச்சு, கொடுத்து 24 மணி நேரம் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கலையா என்ன? டைம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மார்க் வராது. சரியா? விட்டுருங்க, பரவாயில்ல, பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஓகே, திஸ் இஸ் த பிட்டர் ட்ரூத். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் கூட நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணலை அப்படின்னா நோபடி கேன் ஹெல்ப். எடுக்க தான் முடியும். ஓகே, வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலையும் வச்சு விட முடியுமா? சரி, ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ் பார்க்கலாமா? So the genes present in the differential region of Y chromosome are called as Y-linked or Holandric genes. இப்போ இந்த X chromosome ஒன்று இருக்கு, Y chromosome அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதையெல்லாம் தான் செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த Y குரோமோசோமில் நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கும். சரியா? பாய்ஸுக்கு தேவையான சில ஜீன்ஸ் வந்து அதில் இருக்கும், பாயிஷ் கேரக்டர்ஸ் வரதுக்கு தேவையான ஜீன்ஸு. அப்போ அந்த Y குரோமோசோமில் இருக்க ஜீன்ஸை தான் Y-linked ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? the genes present in the differential region of Y chromosome. இது வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே எழுதணும், வார்த்தை மாறாமல் எழுதணும். இதுக்கு பேர் தான் Y-linked genes or Holandric genes. The Y-linked genes have no corresponding allele in the X chromosome. இப்போது Y chromosome இருந்தால் அது பையனாக இருக்கும் இல்லையா? அப்போ பையனோட பாடியில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸ்க்கான ஜீன்ஸ் தான் அங்கே இருக்குது. அது எப்படி எக்ஸ் குரோமோசோமில் இருக்கும்? இருக்காது இல்லை? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. Y-linked ஜீன்ஸுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் அலீல்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமில் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்க ஜீன்ஸ் வேறு, எக்ஸ் குரோமோசோமில் இருக்க ஜீன்ஸு கம்ப்ளீட்லி வேறு. சரியா? எக்ஸாம்பிள் ஹைப்பர் ட்ரைகோசிஸ் சொல்லலாம். ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படிங்கிறது, ஹைப்பர்னா என்னது? ரொம்ப ரொம்ப அதிகமாக, ஹை அப்படின்னு வச்சுக்கோங்க, நார்மல் லெவலை விட அதிகமாக. ட்ரைகோசிஸ் அப்படின்னா ஹேர் க்ரோத். ஸோ நம்மளோட பாடியில் அதிகமாக ஹேர் வந்து க்ரோ ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் கூட ஹேர் க்ரோத் வந்து இருக்கலாம். இது நம்மளோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரியா? The Y-linked genes inherited along with the Y chromosome and they phenotypically express only in the male sex. Y-linked genes எல்லாம் Y chromosomeல மட்டும்தான் இருக்குது. அப்போ Y chromosome யாருக்கெல்லாம் இருக்கும்? பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ ஒன்லி இந்த மேல் செக்ஸ் we can see these kind of characters. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸோட பாடியில் வந்து கையில் கால்லெல்லாம் முடி நிறையா இருக்கும். அதுதான் இந்த ஹோலாண்ட்ரிக் ஜீன்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். 11th ஃபிசிக்ஸ்க்கு யாழ் சார் ஏற்கனவே பிளேலிஸ்ட் வச்சிருக்காரு இல்லையா தாரணி? அது பாருங்க. சரியா? திஸ் இஸ் 12th பயாலஜி லைவ்.
எவ்வளோ கொஷின் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்கே 2 லைவ்ல டைம் பத்துமா? அதனால தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். சரியா? ஓகே. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன பார்க்கலாமா? இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஎன்ஏ எடுத்தாலும் அதில் 2 ஸ்ட்ராண்ட் இருக்குமா? ஒன்று வந்து கோடிங் ஸ்ட்ராண்டாக இருக்க போகுது, இன்னொன்று டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக இருக்க போகுது. அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்து தான் எனக்கு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். யூ கேன் சி டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் அடினைன் இருக்குன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே வந்து யுராசில் இருக்கும், இங்கே ஜி இருக்குன்னா இங்கே சி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ராண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அப்போ இன்னொரு ஸ்ட்ராண்டு கோடிங் ஸ்ட்ராண்ட். சரியா? ஓகே. ஸோ இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வந்து லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக எனக்கு அந்த ஸ்ட்ராண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கோடிங் ஸ்ட்ராண்ட் இஸ் கால்ட் அஸ் லாகிங் ஸ்ட்ராண்ட். சின்ன சின்ன அந்த பிட்டாக ஒக்காசக்கி ஃப்ராக்மெண்ட்ஸாக சின்ன சின்ன பிட்டாக தான் வந்து ரெப்ளிகேஷன் அப்போது ப்ரொடியூஸ் ஆகும். தென் லேட்டராக டிஎன்ஏ லைகேஸுங்கிற ஒரு என்சைமை வச்சு நம்ம அந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸை ஒன்றா சேர்த்த போகிறோம். சரியா? டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வித் 3' to 5' polarity தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்றது 5' to 3' எண்டு. You can see here 5' இருந்து 3' இந்த டைரக்ஷனில் போகிற ஸ்ட்ராண்டுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகே. 3' இருந்து 5' போகிற எண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் பார்க்க முடியும். இங்கே லாகிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன அர்த்தம்? டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் பார்க்க முடியும். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷின் ஜுவாலஜியில் சாப்டர் 6 எவல்யூஷனில் வரும். The major gases seems to be found in the primitive earth. இந்த பூமி உருவான காலத்தில் பழங்காலத்தில் என்னென்ன கேஸஸ் எல்லாம் இருந்தது? அமோனியா, மீத்தேன், ஹைட்ரோஜன், வாட்டர் வேப்பர். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போது AMH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம் ஞாபகம் இருக்கும் போதே அதோட சிமெட்ரியான டபிள்யூவும் உங்களுக்கு வந்துடும். அமோனியா, மீத்தேன், ஹைட்ரோஜன், வாட்டர் வேப்பர். AMH ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்னா அதோட சிமெட்ரி டபிள்யூவும் வந்துடும். அதுவும் மறக்காமல் எழுதணும். சரியா? ஹவு டு அட்டைன் MVSAT எக்ஸாம் இன் ஆன்லைன்? ஆன்லைனில் எக்ஸாம் கிடையாதுடா இப்போதைக்கு, ஆஃப்லைன் எக்ஸாம் மட்டும்தான். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்தது அப்படின்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. அடுத்து போகலாமா? தீமின்னல்ல குவார்ட்டர்லிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணலாமா? தீமின்னல் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்து தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே. வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி பார்க்கலாமா? இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 1ல் வரும், ஹாப்ளோடிப்ளாய்டி அப்படின்றது. ஸோ இது வந்து என்னன்னு தெரியுமா? ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பூச்சி வகைகள். ஸோ ஹைமெனோப்டெரான் இன்செக்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர் தான். இந்த கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அதில் வரும்ல ஆர்டர், அதுதான் இது. சரியா? ஸோ இந்த ஹைமெனோப்டெரான் இன்செக்டில் சில இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஹனிபீஸ், ஆண்ட்னா என்ன, எறும்பு, வாஸ்ப்னா குளவி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பூச்சிகள் எல்லாமே இந்த ஹைமெனோப்டெரான் இன்செக்ட் அப்படிங்கிற ஆர்டருக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி பூச்சிகளில் எது வந்து மேல் எது ஃபீமேல் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்க குரோமோசோம்ஸ் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கா இல்லை டிப்ளாய்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் இது மேலா ஃபீமேலா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பை த ஹாப்ளோடிப்ளாய்டி. புரிஞ்சுதா? ஹைமெனோப்டெரான் இன்செக்டில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்டு, ஹனிபி, வாஸ்ப்னா குளவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளில் அது வந்து பொண்ணா பையனான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அதோட பாடியிலே எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது, ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோமா இல்லை டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோமா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? In this system, the sex of the offspring is determined by the number of set of chromosome it receives. அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு குரோமோசோம் வரும்போது எவ்வளவு குரோமோசோம் வருது அதை வச்சு தான் செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. சரியா? அடுத்து போலாமா? எஸ்.
மேம் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுவீங்களா? மோகனப்பிரியா, இப்போ இம்பார்ட்டன்ட் டயக்ராம் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு இருக்குது லிங்க், கொஷின் பேப்பர் லிங்க் வந்து இருக்குது. ஃபீஸ் வேறு ஃபோனில் பே பண்ணிவிட்டு தாராளமாக வேறு ஃபோனில் அட்டன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? வாட் இஸ் இன்ஹிபின், ஸ்டேட் இட்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? இன்ஹிபின்னா என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஜுவாலஜி சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஸோ inhibin is a hormone secreted by Sertoli cells. inhibin அப்படிங்கிறது என்ன? அது ஒரு ஹார்மோன். எங்கிருந்து செக்ரீட் ஆகுது? மேல், அதாவது பாய்ஸோட பாடியில் டெஸ்டிஸில் எனக்கு செர்டோலி செல்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் செல் இருக்கா, அங்கேருந்து தான் எனக்கு இன்ஹிபின் வந்து செக்ரீட் ஆகுது. inhibin is a hormone secreted by Sertoli cells in the stratified epithelium of seminiferous tubule of the testis. டெஸ்டிஸ்குள்ள நிறைய எனக்கு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெஸ்டிஸ் இல்லையா? ஸோ இது பீனஸ் அண்ட் திஸ் இஸ் த டெஸ்டிஸ். இப்போ டெஸ்டிஸ்குள்ள கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ள டியூப்ஸ் எல்லாம் இருக்கா குட்டி குட்டியா, இதுதான் செமினிஃபரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபரஸ் டியூபியூலில் எனக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியமில் தான் செர்டோலி செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் தான் இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஹாப்லோடிப்ளாய்டி சாப்டர் 4ஆ? சரி, எல்லா இதுலேயும் வந்து ஒரே கான்செப்ட் வர்றதுனால செம்மையாக குழப்புது. சரிடா, இது கிளியரா? ஸோ இன்ஹிபின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இன்சைட் த டெஸ்டிஸ் வி ஹாவ் செமினிஃபரஸ் டியூபியூல். செமினிஃபரஸ் டியூபியூலில் என்ன இருக்கும்? ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும், அதில் செர்டோலி செல்ஸ் இருக்கும். அந்த செர்டோலி செல்ஸ் தான் எனக்கு இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. சரியா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்பெர்ம் வந்து எனக்கு போதுமான அளவு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே சிந்தசைஸ் ஆக வேண்டாம் அப்படின்னா சிக்னலாக அனுப்பும். இந்த இன்ஹிபின் வந்து என்ன பண்ணும்? சிக்னல் அனுப்பி போதும்பா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கோ, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் அனுப்போம். சரியா? இப்போ எப்படி எனக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சு அப்படின்னா நம்ம ஏசியை ஆஃப் பண்ணுறோம், இல்லை ஃபேனை ஆஃப் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. போதுமான அளவு நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம அதை வாங்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. சரியா? ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் பார்க்கலாமா? இது என்ன லெசன்டா? தேர்ட் லெசனா? தேர்ட் லெசன் தான் நினைக்கிறேன். ஜுவாலஜியில் தேர்ட் லெசன் பார்க்கலாமா? ஃபீட்டிசைட்னா என்ன, இன்ஃபான்டிசைட்னா என்ன? இப்போ ஃபீட்டிசைட் அப்படின்னா, சைடு அப்படின்னாலே கில்லிங், சைடுனா கில்லிங். இப்போ நம்ம யாரை கொல்ல போகிறோம்? ஃபீட்டஸை கொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீட்டிசைட். இன்ஃபேண்ட்டை கொல்கிறோம்னா அதுக்கு பேர் இன்ஃபான்டிசைட். ஃபீட்டஸ்னால் என்ன மேம்? கரு. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவாக இருக்கும் போதே நம்ம அபார்ஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் ஃபீட்டிசைட். இன்ஃபேண்ட்டுனா பிறந்த குழந்தை, இப்போ தான் பிறந்திருக்கு, 1 மாதம் தான் ஆச்சு, 2 மாதம் தான் ஆச்சுன்னா அந்த குழந்தைய கொல்றது இன்ஃபான்டிசைட். சரியா? இப்போது இட் ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் மதர்ஸ் womb, அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போதே கொல்றது தான் ஃபீட்டிசைட். இங்கே இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிறது என்ன? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொல்றோம். இட் இஸ் த கில்லிங் ஆஃப் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். ஏன் மேம் இது ஃபுல்லாக வந்து பொண்ணுங்களே கொல்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த அவேர்னஸ் வந்து கிடையாது. ஓகேவா? பசங்க தான் வேணும், பசங்க தான் வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அதனால. சரியா? வாட் இஸ் வேக்சின் அண்ட் ரைட் இட்ஸ் டைப்ஸ் பார்க்கலாமா? இது ஜுவாலஜியில் சாப்டர் 7ல் வரும் இந்த கொஷின். சரியா? பார்க்கலாமா? வாட் இஸ் வேக்சின், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ்? வேக்சின் அப்படின்னா தடுப்பூசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ வேக்சின்னா என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் த பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். It is the biological preparation that provides active acquired immunity to a particular disease. Biological preparation என்ன? லேபில் நம்ம வச்சு நம்மளாக உருவாக்குற ஒரு விஷயம் தான் இந்த வேக்சின் அப்படிங்கிறது. தானாக நம்மளுக்கு ஒன்றும் வந்து முளைச்சி வந்துடலை. சரியா? நம்மளாக தான் உருவாக்குறோம். எதுக்காக? ஒரு பர்டிகுலர் நோய்க்கு எதிராக நம்மளோட பாடியிலே எதிர்ப்பு சக்தி உருவாகணும்.
அதுக்காக தான் நான் இந்த வேக்சினை உருவாக்குறேன். பட் அந்த இம்யூனிட்டிக்கு என்ன பேர்? ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. வேக்சினை என்னோட பாடியில் நான் போட்டேன்னா என்னோட பாடி தான் ஆன்டிபாடிஸை உருவாக்குது. ஸோ இட் இஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. சரியா? என்னோட பாடி தான் ஆன்டிபாடிஸை உருவாக்குதுன்னா அது ஆக்டிவ். என்னோட பாடி தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது ஆக்டிவ். அக்வயர்ட்னா என்ன மேம்? அக்வயர்ட் அப்படிங்கிறது டியூரிங் த லைஃப் டைம் எனக்கு வர்றது. பிறக்கும் போதே இந்த எதிர்ப்பு சக்தி வந்துருச்சா? இல்லையே, பிறந்ததுக்கு அப்புறம் தானே வந்தது, லைஃப் டைமில் தானே வந்தது. ஸோ அது அக்வயர்ட். இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்தி. சரியா? ஓகே. ஸோ இது 5 மார்க் கொஷின் தான். ஆனால் 3 மார்க்கில் கேட்டால் ஜஸ்ட் இந்த டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் டவுன் மட்டும் பண்ணுங்கள் போதும். சரியா? 3 மார்க் கொஷினில் இதை கேட்கும் போது ஜஸ்ட் லிஸ்ட்டு மட்டும் போட்டு சொல்லுங்கள் போதும். சரியா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின் இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின், தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின் இருக்குது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சினுக்கு கீழேயே திரும்பவும் வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்குது. லைவ் அட்டனுவேட்டட், கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், டாக்ஸாய்டு வேக்சின். லைவ் அட்டனுவேட்டட்னா என்ன? உயிரோடு தான் இருக்கும், ஆனால் வீக்காக இருக்கும். எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும்னா இட் வில் நாட் காஸ் டிசீஸ். ஒரு நோயை உருவாக்காது, அந்த அளவுக்கு இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது. கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ்னால் என்ன? இந்த வைரஸ்லையோ இல்லை பாக்டீரியாலேயோ நான் ஹீட்டை அப்ளை பண்ணி அதை சுத்தமாக கொண்டுடுறேன். சரியா? ஐ வில் கில் த பாக்டீரியா அண்ட் அதிலிருந்து நான் ஒரு வேக்சின் வந்து பண்ணுறேன். டாக்ஸாய்டு வேக்சின்னா என்ன? இப்போது ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ சில டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுது. டாக்ஸின்ஸ்னால் அதுதான் நம்மளுக்கு நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுது. இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். ஆனால் நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறேன்? அந்த டாக்ஸினை எடுத்து டாக்ஸிசிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். நோயை உருவாக்குற அந்த ஒரு கெப்பாசிட்டியை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு பேர் தான் டாக்ஸாய்டு வேக்சின். சரியா? ஃபேரிடெயில் 04 என்ன டவுட்டுன்னு சொன்னால் தானே நான் கிளியர் பண்ண முடியும். டவுட்டுன்னா நான் எப்படி கிளியர் பண்ணுறது? உங்கள் மைண்டில் என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த கேள்வி போகலாமா? நேம் அண்ட் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட் செல்ஃப் இஸ் அ மோட் ஆஃப் reproduction. இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 1 reproduction and organisms. ஸோ எந்தெந்த ஆர்கானிசமில் செல் டிவிஷன் ஆனாலே அது ரீப்ரொடக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலையும் அமீபாலையும். பைனரி ஃபிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ பைனரி ஃபிஷன்னா என்ன? ஒரே ஒரு பாக்டீரியா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுறது, இல்லை ஒரு அமீபா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுறது. ஸோ இது மூலிமா எனக்கு செல் டிவிஷன் நடக்குது, ஆல்சோ ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. சரியா? ஓகே. ஃபேரிடெயில் ஸ்பாம் பண்ணுற ரீசன்னால் உங்களோட ஐடியா பிளாக் செய்யப்படுகிறது, சேனலை விட்டே தூக்கப்படுகிறது. சரி, எக்ஸ்பேண்ட் த ஆக்ரோனம்ஸ். FSH, LH, HCG, HPL இதெல்லாம் சொல்லலாம். மேம் 2 cell 8 நியூக்ளியர் ஸ்டேஜ் என்னவா? டே என்னடா கேட்குறீங்க? 2 cell 8 நியூக்ளியர் ஸ்டேஜா? டே இல்லை டீச் பண்ண என்னடா இருக்குது? பாக்டீரியா அமீபா அவ்வளோதான். ஒரே செல் 2ஆக பொழக்குது அவ்வளோதான். அது செல் டிவிஷனும் கூட தான், ரீப்ரொடக்ஷனும் கூட தான். ஓகே, சரி. எக்ஸ்பேண்ட் ஆக்ரோனம்ஸ் FSH, LH, HCG and HPL பார்க்கலாமா? FSH அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது ஏற்கனவே நம்ம படித்தது. அதே மாதிரி HCGனா என்ன? ஹியூமன் கோரியோனிக் கொனாடோட்ரோஃபின், இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது. தென் LHனா லூட்டினைசிங் ஹார்மோன், HPL அப்படின்னா ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். லாக்டோஜன் அப்படின்னா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பேபி வந்து நம்ம வயிற்றில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அந்த பேபி வெளியே வந்ததுக்கப்புறமா அதுக்கு மில்க் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மில்க் ப்ரொடியூசிங் ஹார்மோன் தான் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். சரியா? அடுத்து போகலாமா? Which method do you suggest the couple to have a baby if the male partner fails to inseminate the female or due to very low sperm count in the ejaculate? இப்போ ஒரு மேல் பார்ட்னருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போது இந்த மாதிரி டைம் ஆஃப் சிச்சுவேஷனில் நான் என்ன மெத்தடுக்கு போகலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்ராயூட்டிரைன் இன்செமினேஷன்னா ஸ்பெர்மை எடுத்து நம்மளாம் அலேக்கா கொடுத்துட்றோம்.
எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடறோம். ஸோ ஸ்பெர்ம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி தான் போகணும்லாம் இல்லை. எந்த இடத்துல வச்சா ஃபர்டிலைசேஷன் நடக்குமோ அதை நானே பண்ணிடுறேன். பாதிக்கு பாதி வேலை நானே பண்ணிடுறேன். சரியா? அதுக்கு பேர் இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன். சரியா? ஸோ இப்போ இதை ஐயுஐன்னும் சொல்லுவாங்க, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனும் சொல்லுவாங்க. ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக இருக்குன்னா இதை பண்ணலாம். இதில் என்ன ப்ரொசீஜர்? செமெனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ செமென் அப்படின்னா என்ன? அதுக்குள்ளே ஸ்பெர்ம் இருக்கும் அண்ட் அந்த ஸ்பெர்முக்கான நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிடும் இருக்கும். சரியா? அந்த ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட், இந்த செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்டு, பல்போயுரேத்ரல் கிளாண்ட், இந்த மாதிரி சில கிளாண்ட்ஸோட செக்ரேஷன்ஸும் அதில் இருக்கும் இல்லையா? அது இருந்தால் தான் ஸ்பெர்ம்னால் ஸ்விம் பண்ணி போக முடியும். அட் த சேம் டைம் அந்த ஸ்பெர்முக்கு தேவையான சாப்பாடும் கிடைக்கும், நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பெர்மு ப்ளஸ் அந்த ஃப்ளூயிட் ரெண்டுமே சேர்ந்தது தான் செமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செமெனை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சரியா? ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஆர் ஹஸ்பண்டுக்கு வந்து சுத்தமாகவே ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா ஒரு ஹெல்த்தி டோனார் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் it is introduced into the uterus through the vagina. vagina மூலியமா நம்ம யூட்ரஸ்க்குள்ள இன்சர்ட் பண்றோம் by a catheter after stimulating the ovaries to produce more ova. அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடுறேன், ஓவரீஸில் ஒரு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு எக்கு தானே ரிலீஸ் ஆகும். ஆனால் அதுக்கும் மேலே எக்கு வர மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ நிறையா எக்கு எனக்கு ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஸ்பெர்மை உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா அது டேரெக்டாக போய் ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாதி வேலை நான் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பெர்மை டேரெக்டாக எடுத்து யூட்ரஸில் நானே வச்சு விட்டுட்டேன். சரியா? பாதி தூரம் நானே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே பாதி தூரம் நீ போனால் போதும் அப்படின்னு நம்ம விட்டுறணும். சரியா? அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாமா? எஸ், ஓகே. The sperm swims towards the fallopian tube. இப்போ யூட்ரஸில் விட்ட ஸ்பெர்ம் வந்து அடுத்து எங்கே போகுது? ஃபாலோப்பியன் டியூபுக்கு போகுது. அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த ஃபாலோப்பியன் டியூபில் தானே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் இஸ் ஹேப்பனிங் ரிசல்ட்டிங் இன் த நார்மல் ப்ரெக்னென்சி. ஸோ இதுக்கப்புறமா நடக்க போகிற ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாகவே நார்மலாக தான் இருக்க போகுது. சரியா? அடுத்து போகலாமா? வாட் இஸ் கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 4லேருந்து வர கொஷின். பார்க்கலாமா? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செக்ஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. அடுத்த கேள்வி போகலாமா? கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? என்ன எனர்ஜி காணும்? யாரெல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க ஒரு ஃபயரை கமெண்ட்ல போடு பார்க்கலாம். யாரெல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க ஒரு ஃபயரை கமெண்ட்ல போடுங்க. எஸ், ஓகே. சரி, let's move forward with the next question. யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே இந்த செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுரு. சரியா? ஓகே. ஸோ இப்போ கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ஜீன் ஃப்ரம் மதர் டு சன் அண்ட் ஃபாதர் டு டாட்டர். ஆப்போசிட் செக்ஸஸ்க்கு சில கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஜீன்ஸ் மூலிமா. இப்போது ஏன் வந்து பசங்க எல்லாருக்குமே அம்மா ரொம்ப பிடிக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்க பர்சனாக இருப்பாங்க இல்லையா? அப்பாவுக்கு வந்து ஏன் எப்போவுமே பொண்ணு வந்து செல்லமாக இருக்கா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், மெஜாரிட்டி இல்லையா? இது எதனால் அப்படின்னா அம்மாவோட ஜீன்ஸ் வந்து பொண்ணுக்கு போகாமல் பையனுக்கு வருது, ஆப்போசிட் செக்ஸ்க்கு வருது. அதே மாதிரி அப்பாவோட கேரக்டர்ஸ் ஃபுல்லாக பொண்ணுக்கு போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். The character is inherited to the second generation through the carrier of the first generation. Carrier அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தங்களுக்கு நோய் வந்து வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அவங்களோட ஜீன்ஸில் அந்த நோய்க்கான காரணின்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. சரியா? அவங்களோட ஜீன்ஸில் டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வெளிப்படையாக அந்த டிசீஸ் வந்து தெரியாது. அவங்கள தான் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது எனக்கு காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா?
டெம்பரேச்சர் இருக்கான்னு தொட்டு பார்ப்பீங்க. டெம்பரேச்சர் தெரியலைன்னா உனக்கு காய்ச்சலே இல்லை அப்படின்னு போயிடுவீங்க இல்லையா? ஆனால் கேரியருக்கு அப்படி தான் இருக்கும். வெளியில் சிம்டம்ஸ் தெரியாது, ஆனால் உள்ள அவங்களோட ஜீன்ஸில் அந்த டிசீஸ்க்கான ஃபேக்டர் வந்து இருக்கும். சரியா? அவங்க தான் கேரியர். இப்போ இந்த கேரியர் மூலயமா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், தாத்தாக்கு ஒரு நோய் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. தாத்தா கிட்ட இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனில் யாருக்கு வரும்? தாத்தாவோட பையனுக்கு போகுமா இல்லை தாத்தாவோட பொண்ணுக்கு போகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தாத்தாக்கு ஒரு நோய் இருக்குடா. அப்போ அந்த நோய்க்கான ஜீன் இஃப் இட் இஸ் ஃபாலோயிங் கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் யாருக்கு போகும்? தாத்தாவோட பொண்ணுக்கு போகுமா இல்லை தாத்தாவோட பையனுக்கு போகுமா? பொண்ணுக்கு போகும் இல்லையா? தாத்தாவோட பொண்ணுக்கு போகும். ஆனால் அந்த பொண்ணு கேரியராக இருப்பாங்க. அவங்களுக்கு நோய் இருக்கிறது தெரியாது, ஆனால் அவங்களோட ஜீன்ஸில் அந்த டிசீஸ் காசிங் ஃபேக்டர் வந்து இருக்கும். இப்போ அந்த பொண்ணுலேருந்து அவங்களோட பையனுக்கு வரும். ஸோ அதாவது பேரனுக்கு வந்து வரும். ஓகேவா? ஆனால் அந்த பேரனுக்கு நோய் இருக்கும். தாத்தாக்கும் இப்போ டிசீஸ் இருக்குது, பேரனுக்கும் டிசீஸ் இருக்குது. நடுவில் வந்து அந்த செகண்ட் ஜென்ரேஷனான அம்மாவுக்கு டிசீஸ் வந்து இருக்காது. பட் ஆனால் அவங்க கேரியராக இருப்பாங்க. சரியா? இதுதான் கான்செப்ட் இந்த கிறிஸ்-கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த மேல் பேரண்ட் டு திஸ் கிராண்ட்சன் த்ரூ த கேரியர் டாட்டர். ஸோ தாத்தாக்கு இருந்திருக்கு அந்த நோய், அம்மாவுக்கு வரும்போது அவங்க கேரியராக இருக்காங்க, டிசீஸ் அவங்களுக்கு இல்லை, ஆனால் அவங்க மூலியமாக அவங்களோட பையனுக்கு வருது, அந்த பையனுக்கு வந்து டிசீஸ் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? கிவ் ரீசன்ஸ். ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் அப்படிங்கிற இந்த கொஷின் வந்து ஜுவாலஜி சாப்டர் 5ல இருந்து கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ ஜெனட்டிக் கோட் அப்படின்னு எதை சொல்லுவோம்? மூணு லெட்டர்ஸாக நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அதுதான் ஜெனட்டிக் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயுஜி, யூயூயூ, யூஏஜி, இந்த மாதிரி நம்ம கோடான்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் கோட் ஆர் கோடான்ஸ். இதை ஏன் யூனிவர்சல்னு சொல்கிறாங்க? இட் இஸ் நத்திங் பட், இப்போ ஏயுஜிங்கிற ஒரு கோடு மனுஷங்களில் இருந்துச்சு அப்படின்னா மெத்தியோனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை உருவாக்குது. அதே ஏயுஜி மாட்டுக்குள்ளே இருந்தாலும் மெத்தியோனைனை தான் உருவாக்கும். இதுதான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோடு யாருக்குள்ளே இருந்தாலும் ஒரே அமினோ ஆசிட் தான் உருவாகுது. சரியா? The genetic code is universal. It means that all known living systems use the nucleic acid and the same 3 basic codons, that is the triplet codons. மூணு லெட்டர்ஸாக நம்ம ஒரு கோடாக எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் triplet codon. Direct the synthesis of proteins from the amino acids. இப்போ சின்ன அமினோ ஆசிட்ஸ் வந்து எனக்கு சேர்ந்து தான் பெருசாக ப்ரோட்டீன் மாலிக்யூல் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு ஆர்கானிசமில் ஒரு கோடான் இருந்தால் என்ன அமினோ ஆசிட் வருமோ அதே அமினோ ஆசிட் தான் இன்னொரு ஆர்கானிசமுக்கும் வருது. அதனால ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா மேம்? இந்த டேபுலேஷன் படிக்கணுமா? தேவையில்லை, ஒரு 4 விஷயங்கள் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏயுஜி அப்படின்னா அது மெத்தியோனைனை கோட் பண்ணும். யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ, இந்த 3 கோடான்ஸ் இருந்தால் அது டெர்மினேட் பண்ணி வைக்கும். இதை மட்டும் கற்றுக்கோங்க, வேறு எதுவும் நீங்கள் பெருசாக படிக்க வேண்டாம். சரியா? ஓகே, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எனக்கு பெப்டைட்ஸ் ஆகுது. பெப்டைட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எனக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆகுது. இப்போ ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் எனக்கு தேவை. இப்போது எம்ஆர்என்ஏல எனக்கு ட்ரிபிள்யூங்கிற ஒரு கோடு இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும்? ஃபினைல் அலானைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். சரியா? அது மனுஷங்கள்லையா இருந்தாலும் சரி, பாக்டீரியாவில் இருந்தாலும் சரி, ஆடு மாடு கோழி எதில் இருந்தாலும் சரி, ட்ரிபிள்யூனா அது ஃபினைல் அலானைன் தான். Some exceptions are reported in prokaryotic, mitochondrial and chloroplast genome. Prokaryotes bacteria. சில பாக்டீரியாவில் இதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் விதிவிலக்கு வந்து இருக்குது. However, similarities are more common than differences. இப்போது ட்ரிபிள்யூ கோடான் இருந்தால் ஃபினைல் அலானைன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி. சிலதில் மட்டும்தான் சில மாற்றங்கள் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயுஜி நம்மளுக்கு இருக்குன்னா மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் உருவாகுது. ஆனால் இதே ஏயுஜி பாக்டீரியாவில் இருந்தால் ஃபார்மைல் மெத்தியோனைன் உருவாகுது. இது இவ்வளோதான் வித்தியாசம். மெத்தியோனைன், ஃபார்மைல் மெத்தியோனைன், இந்த சின்ன வித்தியாசங்கள் மேபி சம்டைம்ஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமில் லைக் பாக்டீரியாவில் பார்க்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் பார்க்க போகிறோம். இது வந்து ஜுவாலஜியில் சாப்டர் 4
டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோமை என்னன்னு கூட சொல்லுவாங்க, ட்ரைசோமி 21 கண்டிஷன் சொல்லுவாங்களா. 21st குரோமோசோமில் எனக்கு 2 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக ட்ரைசோமினா 3 குரோமோசோம் இருக்கும். அதுதான் டவுன் சிண்ட்ரோம். அப்போ யூஸ்வலாக இருக்க 46 குரோமோசோம் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் இருக்குது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 47 குரோமோசோம் இருக்கும். அதுதான் டவுன் சிண்ட்ரோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்? மென்டல் ரிட்டார்டேஷன், அவங்களோட ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கும். பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது நார்மலான ஒரு குழந்தையா இல்லை மென்டலி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அவங்களோட பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்காது. இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் த ஐஸ், ஸோ அவங்களோட கண்ணுக்கு நடுவில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃப்ளாட் அண்ட் நோஸ், அவங்களோட மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக தட்டையாக தான் இருக்கும். இயர்ஸ் ஆர் மால் ஃபார்ம்டு, காது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேப்பு வேறு மாதிரி இருக்கலாம், நார்மலாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்கலாம். மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன், த டங் ப்ரோட்ரூட்ஸ், அவங்களோட வாய் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும், நாக்கு வந்து வெளியே நீட்டிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த குழந்தைய பார்த்தாலே தெரியுதுல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இந்த மாதிரி ஆப்வியஸாக இட் இஸ் எவிடென்ட். சரியா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? என்ன மேம் ஆப் கிளாஸ் இல்லையா? ஆப் கிளாஸ் வந்து 6 மணிக்குன்னு நான் சொன்னேனாடா. ஆப் கிளாஸ் எத்தனை மணிக்கு ஷெட்யூல் ஆயிருக்கு? வாட் இஸ் எக்ஸோகேமி பார்க்கலாமா? ஸோ எக்ஸோகேமி क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் சாப்டர் 1ல இருந்து கேட்பாங்க. போலாமா? எக்ஸோகேமினா என்ன? Male and female gametes are produced by different parents and they fuse to form a zygote. இப்போ மேல் பேரண்ட் எனக்கு மேல் கேமெட்டை உருவாக்குவாங்க, ஃபீமேல் பேரண்ட் எனக்கு ஃபீமேல் கேமெட்டை உருவாக்குவாங்க. ஸோ வேறு பேரண்ட்ஸு வேறு கேமெட்ஸை உருவாக்குறாங்க. 2 கேமெட்ஸும் ஒன்று சேர்ந்து ஃபியூஸ் ஆகி எனக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் எக்ஸோகேமி. ஸோ இட் இஸ் பை பேரண்டல். அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 பேரண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. கரெக்டாக? மேல் கேமெட் உருவாக்குறதுக்கு ஒரு பேரண்ட்டும் ஃபீமேல் கேமெட் உருவாக்குறதுக்கு இன்னொரு பேரண்ட்டும் தேவைப்படுறாங்க. ஸோ இதுதான் எக்ஸோகேமி. எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லலாம். இப்போ நம்மளுமே அப்படி தான், மேல் பேரண்ட் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் பேரண்ட்லேருந்து எக்கு கிடைக்கும். இப்போ இது 2மே ஃபியூஸ் ஆகி ஒரு ஃபீட்டஸ் டெவலப் ஆகும். கரெக்டாக? அவ்வளோதாண்டா விஷயம். அடுத்து போகலாமா? Mention the importance of the possession of testes in humans. இது வந்து zoologyல chapter 2 பார்க்கலாமா? டெஸ்டஸ் ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்கணும் மேல் ஹியூமன் பீயிங்ஸில்? டெஸ்டஸ் தான் வந்து ஒரு ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன், விச் மீன்ஸ் இதுதான் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்பெர்ம் அப்படிங்கிற கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து என்னதான்? டெஸ்டஸ் தான். தே ஆர் அ பேர் ஆஃப் ஓவாய்டு பாடிஸ். இது எப்படி இருக்கும்? ஓவல் ஷேப்பில் இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் லைங் இன் த ஸ்க்ராட்டம். ஸ்க்ராட்டம் அப்படிங்கிறதும் ஸ்க்ராட்டல் சாக் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே தான் டெஸ்டஸ் வந்து இருக்குது. ஸோ டெஸ்டஸும் வந்து 2 இருக்குது. 1 பேர் ஆஃப் டெஸ்டஸ்னு சொல்லலாம், இல்லை இண்டிவிஜுவலாக சொன்னால் 2 டெஸ்டஸ்ன்னு சொல்லலாம். இந்த 2 டெஸ்டஸுமே 2 ஸ்க்ராட்டல் சாக்குக்குள்ளே தான் இருக்குது. Scrotum is a sac of the skin that hangs outside the abdominal cavity. நம்மளோட உடம்புக்கு வெளியே தான் இந்த ஸ்க்ராட்டல் சாக்கும் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் டெஸ்டஸ் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி உடம்பை விட்டு வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, since viable sperms cannot produced at the normal body temperature. நம்ம பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 36 degrees இருக்குது, 38 degrees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சரில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக முடியாது. அப்படியே ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ஸ்பெர்ம் வந்து உயிரோடு இருக்காது, அந்த டெம்பரேச்சர் அதுக்கு ஒத்துக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம பாடியை விட ஒரு 2 degrees 3 degrees கம்மியாக தான் இருக்கணும் இந்த ஸ்பெர்முக்கு. அதனால தான் பாடியை விட்டு ஸ்க்ராட்டம் மட்டும் தனியாக வெளியே இருக்குது. சரியா? ஸோ இந்த டெம்பரேச்சரில் தான் எனக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், வயபிளாக இருக்கும். வயபிள் அப்படின்னா அலைவாக இருக்கும், உயிரோடு இருக்கும். சரியா? Thus the scrotum acts as a thermoregulator. தெர்மோனா என்னது? டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் ஸ்க்ராட்டம் வந்து இருக்குது. சரியா? கிளியராக? அடுத்து போகலாமா? Yes, amniocentesis, the fetal sex determination test is banned in our country. Is it necessary? Comment. ஸோ amniocentesis அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இப்போ வந்து நம்மளுக்கு பேன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? amniocentesis is a
ப்ரீநேட்டல் டெக்னிக் அப்படின்னா என்னது? டெலிவரிக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ப்ராசஸ், பிஃபோர் த சைல்டு பர்த் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ரீநேட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. It is used to detect any chromosomal abnormalities in the fetus. ஸோ உருவான கருவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஜீன்ஸில் குரோமோசோமில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியறதுக்காக தான் இந்த ஆம்னியோசென்டசிஸ்ங்கிற ப்ராசஸ். ஆனால் இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்னியோசென்டசிஸை செக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் அதை பேன் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. If the baby shows genetic abnormalities, abortion is required. ஒருவேளை ஜீன்ஸ்லேயே ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோமெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் பிறந்தாலும். ஸோ பார்த்துக்கவும் முடியாது இல்லையா, யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தை கூடவே இருக்க மாதிரி இருக்கும். சுயமாக அந்த குழந்தைனால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை நம்ம கண்டுபிடிச்சி முன்னாடியே அபார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். தேர்ஃபோர் ஆம்னியோசென்டசிஸ் கேன் ஹெல்ப் டு கன்ஃபார்ம் த ஹெல்தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபீட்டஸ். அந்த குழந்தை ஹெல்தியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் யூஸிங் திஸ் டெக்னிக் ஃபார் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மஸ்ட் பி பேண்ட். ஆனால் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ அது பேன் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இட் கேன் லீட் டு ஃபீமேல் ஃபீட்டிசைட். எதுக்காக ஆனா பெண்ணான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க? பொண்ணாக இருந்தால் கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தானே. ஸோ ஆம்னியோசென்டசிஸில் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஃபீமேல் ஃபீட்டிசைட் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால நம்ம ஆம்னியோசென்டசிஸை பேன் பண்ணணும். சரியா? ஸோ ஆம்னியோசென்டசிஸ் இஸ் பேன்ட் இன் ஆர் கண்ட்ரி அண்ட் இது அவசியமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த லைவை இத்துடன் முடித்துக்கொள்வோமா? எஸ், அடுத்த லைவ் 7:30 மணிக்கு இருக்கும். 7:30 மணிக்கு சந்திப்போம். சரியா? அதே மாதிரி அந்த 7:30 லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி பார்க்கலாம். அடுத்த ஒரு 1 hour வந்து ஜுவாலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகேடா. ஹவு மெனி ஹவர்ஸ் லைவ் தெரியல, ஸ்லைடு இருக்க வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? ஓகே பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 6:30 ஆப் கிளாஸ் வந்துருங்க. சரியா? இன் another 3 minutes. ஓகே, bye bye.